வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அண்ட் தென் இந்த வீடியோவை யாருக்காக டெடிகேட் பண்ண போறோம் அப்படின்னா ஐடிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாசஸ்ல யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் இங்க ஐடிஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதிக்கும் மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட 70% வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் இந்த ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இதுல லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி. அவங்களாம் பாசிட்டிவ்ல வந்து மேபி இருக்கலாம். அவங்க வந்து ஓரளவுக்கு பிரேக் இவன்டியாச்சும் இருப்பாங்க. பட் ஆனா அதுக்கும் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து 10 to 20% வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ல கண்டிப்பா இருப்பாங்க. மேக்ஸிமம் 30% வரைக்கும் ஃபால்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரெட்ல இருக்கிறதுக்கான ரீசன் இங்க ஐடிசி வந்து மெயினா இருக்கும். அதுலயும் ஐடிசி வந்து தனியா பார்க்கும்போது 30% லாஸ்ல வந்து இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்து வரும். லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே வரேன். நான் வந்து பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஐடிசில தப்பா அப்படின்ற கேள்வி வந்து வரும். ஏன் அப்படின்னா நான் லாஸ்ட்ல இருக்கேன். அப்ப நான் மேக் பண்ணது தப்பா தானே இருக்கும். நான் எடுத்த டிசிஷன் வந்து தப்பா தானே இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் வந்து வரும். எல்லாருமே ஒரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடிசி கம்பெனி இதுக்கப்புறம் வந்து மேல ஏறாது அப்படின்றது ஒரு சைட்ல வந்து இருக்கு. அண்ட் தென் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் ஐடிசி கம்பெனி சிகரெட் மேல போட்ட டாக்ஸஸ் இருக்க ரீசன்னால இந்த கம்பெனி மேல வந்து வராது. அந்த தென் எஃப்எம்சிஜி பிசினஸ் பொறுத்தவரையுமே அந்த அளவுக்கு பெருசா வந்து கிடையாது. அதனால நீங்க மேக் பண்ண டிசிஷன் தப்பு தான். ஐடிசி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நியூஸஸ் வந்து பார்க்கப்படுது. புரோக்கரேஜஸ்மே அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நமக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் வரும். இந்த ஒரு ஸ்டாக்ல கண்டினியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரமே, அப்ப நம்ம மேக் பண்ண டிசிஷன் இன்னும் மேலும் மேலும் தப்பா இருக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா 37,000 கோடி ரூபாய்க்கான கன்சூமர் ஸ்பெண்டிங் வந்து ஐடிசில வந்து நடந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட எஃப்எம்சிஜி பிசினஸ் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம். $2 பில்லியன் பேக்கேஜ் ஃபுட்ஸ் மைல்ஸ்டோன் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அதாவது $2 பில்லியன் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வித்திருக்காங்க. அதுல இருந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சேர்மன் என்ன சொல்றாரு அந்த கமெண்ட்ரியை பார்க்க போறோம். புரோக்கரேஜஸ் என்ன சொல்றாங்க, அதாவது அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்த ஒரு கம்பெனி, அதை பத்தியே பார்க்க போறோம். மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு, அதை பத்தியுமே டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் உள்ள வந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா ஐடிசி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரேட்டடா இருக்காங்க. ஐடிசில நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, இந்த ஒரு கம்பெனி சேஃபான ஸ்டாக்கா வந்து இருந்துச்சு, டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு, எஃப்எம்சிஜில நல்ல ஒரு growth வந்து இருக்கு, சிகரெட்ல டாப் மோஸ்ட் பிளேயரா இருக்காங்க. ஸோ ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. மார்க்கெட் என்னதான் வாலட்டிலிட்டியா வந்து இருந்தாலும் கூட ஐடிசி ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. இதுக்கு நம்ம ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து வார் சூழ்நிலை வந்து நடந்தது. இந்த வார் சூழ்நிலை நடந்தாலும் கூட இங்க ஐடிசி ஸ்டாக் பெருசா ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் ஃபுல்லாவே இந்தியா டிபெண்ட் பண்ணிருக்க ஒரு பிசினஸா வந்து இருக்கு. இங்க ஏஐ உள்ள வந்த ரீசனால டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்தது. ஓவரால் மார்க்கெட் கூட விழுந்தது. பட் ஆனா இங்க ஐடிசி ஸ்டாக் வந்து விழவே இல்லை. இங்க ஆட்சிக்கு மாறினால் கூட, அதாவது இங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்துச்சு. 2024 டைம்ல கூட இந்த ஒரு ஐடிசி ஸ்டாக் விழவே இல்லை. ஸோ அவங்க ஜெயிச்சாலும் கூட இந்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஏறவே இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் எப்படி பார்த்தாலுமே வந்து ஸ்டெடியா வந்து இருக்கும், பெருசா ஏறவும் ஏறாது, இறங்கவும் ஏறாது. பட் ஆனா இப்போ 30% கரெக்ஷன் ஆகி நிக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பயம் வந்து கிளம்பிருக்கு. ஒரே நாள்ல 9% எல்லாம் ஃபால் ஆச்சு இந்த சிகரெட் மேல டாக்ஸ் அதிகமா போட்ட ரீசனால. ஸோ இங்கதான் பயம் வந்து பெருசா ஸ்டார்ட் ஆகுது. சேஃபான ஸ்டாக்கா கன்சிடர் பண்ண இந்த ஒரு ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு வந்து விழுது, இன்னும் மேல வந்து விழுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. இதுக்கெல்லாம் தாண்டி இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்கு. அதுதான் சாப்டர் 2. ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஒரு ஸ்டாக்கை எப்படி பாக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லாருமே இன்னைக்கான பிசினஸ் வந்து பார்க்க மாட்டாங்க பெருசா. அவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர்ல எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்து பண்ண போறாங்க, அதுக்கு நான் இப்ப பிரைஸ் வந்து கொடுக்குறது கரெக்டா இருக்கா இப்படின்ற மாதிரி தான் எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்ப்பாங்க. அது வந்து எஃப்ஐஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அதாவது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம மணி போடுறோம்ல, அதை எடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபண்ட் மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே யோசிக்கிறது இன்னைக்கானால மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, இப்ப இருக்க ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த ஃபியூச்சர்ல எவ்வளவு வந்து ஏற போகுது, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப எல்லாரும் ஃபீல் பண்றது என்னவா இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பாக்குறாங்க, எஃப்எம்சியோட growth வந்து ஸ்லோவா இருக்க போகுது, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சிகரெட் பிசினஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ரெகுலேட்டரி இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஏறாது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த ஏர்னிங்ஸ் growth பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுக்கான சான்சஸ். இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா ஐடிசி கம்பெனி மேல ஒரு நெகட்டிவான அபிப்பிராயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நம்ம இதை வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸுமே 95 மார்க் பிளஸ்ல தான் வந்து எடுப்பாங்க. பட் ஆனா ஒரு எக்ஸாம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 90 மார்க் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். திரும்ப 96 எடுப்பாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து இருக்கும்போது 90 மார்க் எடுத்தாரு அப்படின்னா அடுத்த டைம் திரும்ப 95 எடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸே வந்து வராது. ஸோ அதே மாதிரி தான் ஐடிசிக்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ ஐடிசியோட பிசினஸ் கொலாப்ஸ் ஆகல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து மிஸ்மேட்ச் வந்து ஆயிருக்கு, எல்லாருமே கம்மி பண்ணியிருக்காங்க. சாப்டர் 3ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் இப்போ ஆக்சுவலா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரியல் பிசினஸ்க்குள்ள வந்து வருவோம். இது வந்து ஒரு சிங்கிளான பிசினஸ் வந்து கிடையாது. இதுக்குள்ள வந்து சிகரெட் இருக்கு, எஃப்எம்சிஜி இருக்கு, பேப்பர் போர்ட்ஸ் வந்து இருக்கு, அக்ரிகல்ச்சர் பிசினஸ் இருக்கு, பேக்கேஜிங் பிசினஸ் வந்து இருக்கு. ஹோட்டல் பிசினஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இப்ப தனியா வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஐடிசியை பொறுத்தல அவங்களோட எக்ஸ்பேண்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது பெருசா வளர்ற ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு அப்படின்னா
டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. இது வந்து எஃப்எம்சிஜி பிசினஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிசினஸ் தான் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் பண்றாங்க, ரூரல்ல வந்து பெனட்ரேஷன் பண்றாங்க, அதாவது கிராமப்புறங்களில் போய் சேர்க்கறாங்க. ரீட்டைல் ரீச் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து பண்றாங்க. அண்ட் தென் புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க, பிரீமியம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிராண்ட் பில்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சேருதான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சேருது. கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்க ஐடிஸோட ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து செல் ஆயிட்டு தான் வந்து இருக்கு. ஆட்டால இருந்து பிஸ்கட்ஸ் வரைக்கும் சரி, அந்த நூடுல்ஸ்ல இருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் சரி, பர்சனல் கேர்ல இருந்து ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம சாப்டர் 4 பக்கம் வந்து போவோம். சஞ்சீவ் புரி ஏன் ஒரி பண்ணாம இருக்காரு? அதாவது இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த பிரைஸ் இறக்குனாலும் கூட, பிரைஸ் மூவ்மெண்ட் அதிகமா இருந்தாலும் கூட அவர் பெருசா ஒரி ஆயிக்கல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சேர்மனான சஞ்சீவ் புரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட மெசேஜ் கிளியரா இருக்கு. ஐடிசி வந்து இங்க குவார்டர்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ண ஆரம்பிக்கல. அதாவது அடுத்த குவார்டர் நல்லா இருக்கணும், அதுக்கு அடுத்த குவார்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி குவார்டர்ஸ் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கான பில்டிங் வந்து பண்ணல. எங்களோட பில்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பில்ட் பண்ற அந்த ஒரு எய்மே டிகேட்ஸ் கணக்குல தான் இருக்கும். அதாவது அடுத்த ஒரு 10 வருஷத்துல இதை பண்ணணும், அடுத்த ஒரு 20 வருஷத்துல இதை வந்து பண்ணணும் அப்படின்றத எங்களோட டார்கெட். ஸோ இவரோட ஃபோக்கஸ் ஏரியாவும் நம்ம சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோ, பிரீமியம் பிராண்ட்ஸ், ரூரல் லெவல்ல போய் ரீச் ஆகணும், மேனுஃபேக்சரிங் இன்னும் எஃபிஷியன்சியா வந்து யூஸ் பண்ணணும், அண்ட் தென் இன்னோவேஷனான பிளேபிளைன் வந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் தான் எங்களோட ஸ்டோரியா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. 6 மாசத்துக்கான ஸ்டோரி எங்களுக்கு கிடையாது, நாங்க ஃபோக்கஸ் பண்றது 10 வருஷத்துக்கான ஸ்டோரின்றது இவரோட சைட்ல இருக்கு. அதனாலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் மூவ்மெண்ட் இருந்தால் கூட இவர் பெருசா அது வந்து ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ நம்ம சாப்டர் 5 வருவோம். 37,000 கோடி ரூபாய்க்கு வந்து கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஸ்டோரி வந்து நடந்திருக்கு ஐடிசில. அதாவது ஐடிசி கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஃப்எம்சிஜி பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இங்க மக்கள் அதிகமா வாங்கியிருக்கிறது 37,000 கோடி ரூபாய்க்கு ஐடிசி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்தமா மக்கள் சேர்ந்து 37,000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க அப்படின்னா இது ஒரு கம்பெனிக்கு நல்ல ஒரு அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் போறாங்க அப்படின்னா ஒன்லி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டா ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கிருக்கலாம், இல்ல அப்படின்னா இப்பி நூடுல்ஸ் மட்டும் வாங்கிருக்கலாம். பட் ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசீர்வாதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்றாங்க, சன்ஃபீஸ்டோட ப்ராடக்ட் ட்ரை பண்றாங்க, பிங்கோ ட்ரை பண்றாங்க, இப்பி ட்ரை பண்றாங்க, அண்ட் தென் சாஃப்ரான் ப்ராடக்ட் ட்ரை பண்றாங்க, ஃபியாமா ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க, மங்கள்தீப் ப்ராடக்ட்ஸும் வந்து ட்ரை பண்றாங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பைன் பண்ணி ஒரு கன்சூமர் ஸ்பெண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகுது நல்லா தெரியுது. ஸோ இங்க வந்து இன்க்ரீசிங் ஆகிற அமௌண்ட் வந்து 8.8% growth வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இது வந்து ஆக்சுவல் நம்பர்ஸ், இது வந்து நேத்திக்கான நாள்ல தான் அந்த நியூஸே வந்து வந்தது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரோட வேலட்ல இருந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட், ஐடிசிக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து ஒரு கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை விட இப்போ வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனிக்கு கன்சூமர் ஸ்பெண்டிங் ஸ்டோரி நல்லா இருக்கு. அடுத்ததா சாப்டர் 6, $2 பில்லியன் பேக்கேஜ் ஃபுட் பிசினஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் பார்த்தாகணும். ஸோ பேக்கேஜ் ஃபுட் பிசினஸ் அப்படின்னா அதுல வந்து ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், இப்பி, பிங்கோ, ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அண்ட் தென் சாக்லேட்ஸ், ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான் உள்ள வந்து வருது. ஸோ இந்த ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை அந்த ஒரு சேல்ஸ் வந்து சூப்பரா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ மல்டி பில்லியன் டாலர் செக்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிசினஸ் மட்டும் தனியாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிகரெட் பிசினஸ் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுட் பிசினஸ் அந்த மாதிரி க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஃபுட் டிமாண்டை பொறுத்தல அது வந்து ரெக்கரிங் டிமாண்ட். அதாவது இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. டெய்லி வந்து ஃபுட்டுக்கான டிமாண்ட் வந்து இருக்கு, கன்சம்ஷன் வந்து டெய்லி வந்து பண்ணி ஆகணும். growth பொறுத்தல பாப்புலேஷன் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அதே மாதிரி இங்கேயும் வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு சில குவார்டர்ஸ் மட்டும் தேவைப்படாது, இன்னும் அதிகமான வந்து பாத்தீங்கன்னா டிகேட்ஸ் கணக்கில் தேவைப்படும். ஸோ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பார்த்தாகணும். சாப்டர் 7, 4 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐடிசி கம்பெனி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கு. சரி, ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரீமியமைசேஷன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இங்க வந்து மாசான ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறத தாண்டி ஹை மார்ஜின் பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கணும். பிரீமியமான பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அண்ட் தென் பர்சனல் கேர் இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இனோவேஷன், ஸோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா புது புது ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து எஃப்எம்சிஜி கேட்டகரிஸ்ல வந்து பண்ணணும், இந்த ஒரு பிளான்ல இருக்காங்க. அடுத்ததா டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் வந்துட்டாங்க. பட் ஆனால் இன்னமும் மாடர்ன் ரீட்டைல் செக்மெண்ட்டுக்குள்ள போகணும், அண்ட் தென் ரூரல் இந்தியாவில் போய் சேர்க்கணும் அப்படின்றது உங்களோட பிளானா வந்து இருக்கு. நாலாவதா வந்து இருக்குது டிஜிட்டல் பிளஸ் சப்ளை செயின் ஸ்ட்ரென்தன் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் வழினா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்க நம்ம ஜெப்டோ, ஸ்விக்கிலாம் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அங்க அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள போக போறாங்க. சப்ளை செயினை ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணுவாங்க, சப்ளை செயின்ல இருக்கிற காஸ்ட் வந்து கம்மி பண்ணுவாங்க, எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் ஸ்கேலபிலிட்டி ஃபாஸ்டரா வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இப்போ சாப்டர் 8, புரோக்கரேஜஸ்லாம் என்ன வந்து இந்த கம்பெனில பாக்குறாங்க. ஸோ பாசிட்டிவா பார்க்குற புரோக்கரேஜஸ்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து பாக்குறாங்க, இந்த கம்பெனிட்ட கேஷ் இருக்கிறத வந்து பாக்குறாங்க, அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு தரதை வந்து பாக்குறாங்க, எஃப்எம்சிஜி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத பாக்குறாங்க, பிராண்டோட ஸ்ட்ரென்த் வந்து பாக்குறாங்க. இங்க இந்த ஒரு கம்பெனில நெகட்டிவா பாக்குற புரோக்கரேஜஸ்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா எஃப்எம்சிஜியோட growth பொறுத்தல அந்த அளவுக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆகுற மாதிரி தெரியல. காம்படிஷன் வந்து ஹெவியா வந்து இருக்கு, சிகரெட் பிசினஸ் மேல இங்க டாக்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு, ரெகுலேட்டரி கன்சர்ன் வந்து இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஏர்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா புரோக்கரேஜ் சைட்ல இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இங்க வந்து அப்ளை பண்ணி இங்க டார்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹300, ₹350, ₹360, ₹400 வரைக்கும் டார்கெட் பிரைஸ் வைக்கிற மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டை பொறுத்தல நெகட்டிவா பாக்குறவங்க
ஹோல்டு பொசிஷன்லேயே ரூ. 300 310 ஹோல்ட் பண்ணுங்க, பை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. இன்னும் கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி 280 270 வரைக்கும் டார்கெட் பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்கு. சாப்டர் 9. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் வந்து இக்னோர் பண்ண ட்ரை பண்றோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அது வந்து ஈவன் கோல்டா இருந்தாலும் சரி, அதுலயும் வந்து ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ இங்க ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஐடிசிலயுமே அந்த ரிஸ்க் வந்து இருக்கு. அந்த ரிஸ்க் நம்ம வந்து நோட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கரண்டா இருக்க ரிஸ்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஃப்எம்சிஜிலே உங்களுக்கு காம்படிஷன் யாரு? HUL, நெஸ்லே, பிரிட்டானியா. ஸோ இவங்க எல்லாருமே பெரிய பிராண்ட். அவங்க கூட தான் இவங்களுக்கு காம்படிஷன் எஃப்எம்சிஜில. கமாடிட்டி பிரைஸ் இன்ஃபிளேஷன் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் சிகரெட் மேல ரெகுலேட்டரி ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி தான் ஆகணும். எஃப்எம்சிஜி எக்ஸ்பென்ஷன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி எக்ஸிகூஷன் பண்ண போறாங்க, அந்த இடத்துல ரிஸ்க் வந்து இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணி தான் பார்க்கணும். இங்க ஏர்னிங்ஸ் growth பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல வந்து ஸ்லோவான ஏர்னிங்ஸ் தான் வந்து இருக்கு அப்படின்னும் போது, அந்த growth சைக்கிள் அப்படிதான் இருக்குன்னும் போது அந்த சைக்கிள்குள்ள இங்க எஃப்எம்சிஜி பிசினஸ் வந்து வரும். அதுல ஐடிசி நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும். ஸோ அங்க வந்து நெகட்டிவா வந்து இருக்கும். அண்ட் தென் குளோபல் டிமாண்டை பொறுத்தல இன்னும் அன்சர்டனிட்டியா வந்து இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் எந்த லெவலான அந்த ஒரு கிளியரான டைரக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுலயுமே வந்து ரிஸ்கா வந்து இருக்கு. இந்த ரிஸ்க்ன்றது டேஞ்சர் வந்து கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் தான். இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். சாப்டர் 10 ஃபைனலா இப்ப இன்வெஸ்டர் லெவல்ல நம்ம என்ன மாதிரியான அப்ரோச் வந்து எடுக்க போறோம். ஐடிசியோட பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். அண்ட் தென் எஃப்எம்சிஜில அவங்க எப்படி growth ஆக போறாங்கன்றதையும் சொல்லிட்டோம். இங்க மேக்ஸிமம் சிகரெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். என்ன ரீசன் சொல்லும் போது இந்த கம்பெனியோட சிகரெட் பிசினஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு கம்பெனியோட மெயின் ரெவன்யூ ஜென்ரேட்டர் அண்ட் தென் ப்ராஃபிட் ஜென்ரேட்டர் சிகரெட் தான். அது மேல இப்ப டாக்ஸ் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. டாக்ஸ் ஹைக் பண்ண ரீசனால இந்த ஒரு கம்பெனியோட சிகரெட் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மேபி அந்த ப்ராஃபிட் வந்து குறையதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐடிசியோட ஓவரால் பிசினஸ்க்கு இது வந்து அஃபெக்ட் ஆகும். இப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால சிகரெட் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா நோட் பண்ணி ஐடிசி ஸ்டாக் ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்காவே இங்க ஐடிசியை வந்து கன்சிடர் பண்ணோம்னால இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு, இந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு, அந்த இந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு, அந்த இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றத நம்ம டீடைலா வந்து பாத்திருக்கோம். சோ இப்போ நம்ம எஃப்எம்சிஜியா மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தால கூட 37,000 கோடி ரூபாய்க்கான கன்சூமர் ஸ்பெண்டிங் நடந்திருக்கு. $2 பில்லியன் எஃப்எம்சிஜி பிசினஸ் வந்து நடந்திருக்கு. போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டோம். டிவிடெண்ட் சப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த கம்பெனியில் உள்ள கான்ஸும் வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனல் லெசனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அப்படின்னா அது வந்து எப்பயுமே ரிட்டர்ன்ஸை பொறுத்தல இமீடியட்டா வந்து தராது. அது வந்து லேட்டரான வந்து டைம் வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம என்ன பிரைஸ்ல கன்சிடர் பண்றோம், அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளவு சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. இன்வெஸ்டிங்ன்றதை பொறுத்தல அந்த ஒரு கம்பெனி பிசினஸ் பார்ட்னர் நம்ம டெய்லி என்ன நடக்குதுன்ற அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்க போறோம். இங்க ஷார்ட் டேர்ம்ல ஒரு 6 மந்த் இல்ல அப்படின்னா 10 மந்த் இல்ல அப்படின்னா 1 இயர் இந்த ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டா ப்ராஃபிட் வந்து பெருசா வரல. ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா நான் அடுத்த கம்பெனி மூவ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு பிசினஸ் ஜர்னின்றது கரெக்டா வந்து இருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் இருக்கோ அதை நோக்கி வந்து போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கம்பெனில வந்து பார்த்தா இங்க ஒட்டுமொத்தமா மேக் பண்ண ப்ராஃபிட்டா வந்து விட்டுரும். ஒரு பிசினஸ்ன்றதை பொறுத்தல அந்த ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிசினஸ் ஜர்னில வந்து இருக்கணும். ஸோ ஆஸ் ஏ பிசினஸ் மேனா நம்ம எப்படி திங்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்க வந்து திங்க் பண்ணணும். இது வந்து இந்த ஸ்டாக்குன்னு மட்டும் கிடையாது, ஓவராலா இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்றது இன்வெஸ்டரா வந்து பண்ணும்போது இந்த மாதிரியான மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இந்த ஜர்னி நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். நானே அதிகமான ஐடிசி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற நபர் தான். ஸோ அதனால நான் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் இன்னும் எனக்கு கண்ட்ரோல்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போறீங்கிறது உங்க கையில வந்து இருக்கு. ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். ஸோ பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இவ்வளவுதான் எனக்கு வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.